இது மழை இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும். நான் மம்மிக்கு கேட்டிருக்கேன், என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மம்மி என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பால் கொழுக்கட்டை செய்யலான்ட்டு இருக்கேன் எனக்கு. ஓகே, அதுக்கு என்ன தேவையானது வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய். இந்த கப்பில் 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாங்க. இது வந்து 250 கிராம் வருது. ஸோ வந்து 500 கிராம் எடுக்கிறாங்க மொத்தமாக. இப்போ இந்த மாவில் வந்து அரை உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் அரை டீஸ்பூனு. இப்போ இந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க சுடுதண்ணி. இப்போ இதை ஊற்றி பசஞ்சுக்கலாம். நம்ம பசஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து பச்சரிசி மாவுங்க. நம்ம இடியப்பம் கொலக்கட்டைக்கெல்லாம் அரைச்சி பதம் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான் போட்டிருக்கிறேன்னா. இந்த மாவில் வந்து இடியப்பம் செய்யலாம், கொலக்கட்டை எல்லாமே செய்யலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கணுங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த பருப்பை லேசாக வறுக்கணும், கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போடணும். ஸோ இது எவ்வளோ மாவு இருக்கணும்? கொஞ்சம் அந்த வாசனை வர வரைக்கும், பச்சை வாசனை போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ கொஞ்சம் லேசாக வாசனை வருது பாருங்கள். 1 2 செவந்துக்கிட்டே வரும்போது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, போதும். இப்போ கழுவி இல்லைங்க பருப்பை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேங்க, கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இதில் தான் பருப்பை போட போகிறோம். பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுட வச்ச தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன் மம்மி வறுத்துட்டு வாஷ் பண்ணுறீங்க? முதல்ல வறுத்தா ஈரமாக இருக்கும்ல, வறுக்க முடியாது. ஸோ வறுத்துட்டு வாஷ் பண்ணுவீங்க. ஊசி இருக்கும்ல. இப்போ இதை வந்து சிம்லே வச்சு வேகட்டோங்க. அதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இப்போ நம்ம ஃபேன் காற்றுல வச்சு உருட்டி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்குள்ளே பருப்பும் வெந்துடும் நம்ம உருட்டி எடுத்துன்னு வரதுக்குள்ளேயும். இப்போ இந்த கையில் வச்சு இந்த பாருங்க உருட்டி அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இந்த பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. வெந்துருச்சாமா? முக்காப்பா தான் வெந்துருச்சு. சரி பாருங்க, மலர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொலக்கட்டையை போட்டால் சரியாக இருக்கும். பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஏற்கனவே கொஞ்சம் ஆற வச்சுட்டோம் நம்ம காற்றுல. இன்னும் நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தா இன்னும் நல்லா ஆறி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தமாக போடக்கூடாது, ஒட்டிக்கும். இந்த மாதிரி 2 2 போட்டிங்கன்னா வேக வேக அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தட்டில் இருக்கிறத போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இன்னொரு தட்டில் இருக்கிறத போடணும். அதுவும் உதுத்து போடணும், ஒரே இடத்துல போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு இது. இப்போ அடுத்த தட்டு போட்டுக்கலாம்.
என் பொண்ணு போட்டுச்சு, குண்டு குண்டாக இருக்குது. ஏன் இதுக்கு என்ன குறை? இவ்வளோ அழகாக போட்டிருக்கு. கற்றுக்கோங்க என்னை பார்த்து. குறை வந்து எங்கள் ஊரில் பொன்னமராதியில் என்ன பண்ணுவாங்க, பொடியாக இருக்கும், அப்படியே பச்சரிசி மாதிரி இருக்கும், அப்படி போடுவாங்க. நானும் அழகாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக போடணும், அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் பெரிய குடும்பங்க, இது வந்து 30-40 பேர் இருப்போம். திருவிழா மாதிரி உட்காந்துப்போம் லைனாக. சின்ன பசங்க குட்டீஸுங்க எல்லாம் போட்டு உருட்டி ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக ஆக்கி ஒரு வழியை ஆக்கிடுவோம். ஆனால் நாங்கள் பால் கொழுக்கட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை போட்டோன்னே நல்லா வெந்து பபிள்ஸாக வருது. இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் இந்த டைமில். எவ்வளோ வெல்லமாக எடுத்துருக்கீங்க? அது தேவைக்கேற்ற மாதிரி. நம்ம வந்து பெரிய குடும்பமாக இருந்தால் நிறைய பச்சரிசி போடுவோம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து 300 வெல்லம் எடுத்துருக்குறேன். 2 கப்பு மாவுக்கு 300 வெல்லம் எடுத்துருக்கேன். ஓகே, 500 கிராம் பச்சரிசிக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த நல்ல வெல்லமும் கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை. இப்போ இந்த டைமில் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் தேங்காய் பூ, 1 கப்பு தேங்காய். இதெல்லாம் நல்லா கொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மலைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் டக்குன்னு கேட்டோன்னே எங்கள் அம்மா டக்குன்னு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூம்மா. டக்குன்னு செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இது சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு செம்ம. மழை பெய்யுதுன்னொன்னே எங்கள் மம்மிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டேன். ஸோ எங்கள் மம்மி டக்குன்னு ஐடியா பண்ணி இது செய்கிறாங்க. மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததுனால டக்குன்னு செய்யலாங்க இடியாப்பம் மாவு. ஸோ சாப்பிட வேண்டியதானாம்மா? அவ்வளோதான். ஓகே, ஐம் ரெடி. இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் குழன்னு இல்லாமல் ஸ்பூன் போட்டு. ஸோ இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி